அரசி, நாங்க ஒண்ணும் வேணும். ஒரு நிமிஷம் இரு. பெரியவங்க தான் எதுவும் புரிஞ்சுக்காம இருக்காங்க, உனக்கு கூட எதுவும் புரியலையா? மாசம் பிறந்தா சொலையா 10,000 ரூபாய் செலவு கொடுக்கறேன்னு கதிர் மாமா கிட்ட சொன்னான்ல. ஆமா, அண்ணன் சொல்லிச்சுதான். அத கொடுக்கறதுக்காக கதிர் எம்பிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து தெரியும்ல. காலேஜ் போற நேரம் போக மீதி நேரத்துல எதேதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது யோசிக்கும் போது உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ணன் கஷ்டம்லாம் சீக்கிரமா தீரணும்னு தான் நான் சாமி கிட்ட கூட வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாருமே அதானே பண்றோம். இவ ஒரு படி மேல போய் கதிரோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு? கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறது தப்பில்ல அண்ணி. ஆனா பொய் சொல்றது தப்பு தானே. அரசி, பொய் சொல்லணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? எனக்கு வேற வழி தெரியல. புரியுதா அண்ணி? எப்படியாவது நீங்க வீட்ல பேசி அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா போயிருந்திருக்கணும். வீட்ல பேசிருந்தா பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்களா அரசி? கொடுத்திருக்க மாட்டாங்க.